நிலாவுக்கு வண்ணம் தீட்டுவது மிகவும் பிடிக்கும். இன்று தாத்தா ஒரு புதிய பலகையை கொண்டு வந்தார். அது ஓவியம் தீட்டுவதற்காகவே செய்யப்பட்டது. ஜாக்கிரதை நிலா, இது மிகவும் மென்மையானது என்றார் தாத்தா. நிலா தனது சிவப்பு வண்ணக் குவளையை எடுத்தாள். அவளது மனது உற்சாகத்தில் துள்ளிற்று. அவசரமாக பலகையின் அருகில் நகர்ந்தாள். ஐயோ, அவளது கால் தவறிவிட்டது. சிவப்பு வண்ணம் குவளையிலிருந்து சிதறியது. புதிய பலகையில் பெரிய கரை விழுந்தது. நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தாத்தா பார்க்கக்கூடாது என்று அவள் நினைத்தாள். ஆனால் அந்த நேரத்தில் தாத்தா உள்ளே வந்தார். பலகையின் நிலையை பார்த்து அவர் அமைதியாக நின்றார். நிலா பயத்தில் தரையை பார்த்தாள். தாத்தா மெதுவாக அவளுருகில் வந்தார். நிலா பயத்தில் தரையை பார்த்தாள். தாத்தா மெதுவாக அவளுருகில் வந்தார். நிலா, என்ன நடந்தது என்று மெல்லிய குரலில் கேட்டார். நிலாவுக்கு பதில் சொல்ல வார்த்தை வரவில்லை. இது ஒரு விபத்து, அவ்வளவுதான் என்றார் தாத்தா. தவறுகள் நடக்கத்தான் செய்யும் நிலா. கரையை விட நீ எனக்கு முக்கியம். தாத்தா உடனடியாக அவளை மன்னித்து விட்டார். இப்போது என்ன செய்யலாம் என்று யோசிப்போமா? வண்ணத்தை அகற்ற முடியுமா என்று நிலா கேட்டாள். முற்றிலும் போகாது, ஆனால் மாற்றலாம் என்றார் தாத்தா. இருவரும் சேர்ந்து பலகையை தேய்க்கத் தொடங்கினர். கரையின் பகுதி லேசாக மறைந்தது. இனிமேல் இங்கே ஒரு ஓவியம் தீட்டலாமா? தாத்தா மென்மையான ஒரு பூவை வரைந்தார். அந்த பலகை தீட்டலாமா? தாத்தா மென்மையான ஒரு பூவை வரைந்தார். அந்த பலகை இப்போது இன்னும் அழகாக இருந்தது.